ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடி வழங்குகிறது ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ சட்டம் 1934 படி தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் 47ல ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது ஆர்பிஐக்கு வரக்கூடிய சர்ப்ளஸ் மணி என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க 2018ஆம் ஆண்டு. பிமால் ஜெயின் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சர்ப்ளஸில் 5.5 to 6.5% என்ன பண்ணும் அப்படின்னா கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபரில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 5.5% to 6.5% என்ன பண்ணணும்னா இந்த சிஆர்பியில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போவாவது அந்த ஒரு பொருளாதார மந்த நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணணும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் மணி. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 2.69 லட்சம் கோடி வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2.87 லட்சம் கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6.7% வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் போர் பதட்டம் இருக்கிறதுனால அந்த கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனுடைய இறக்குமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த பொருளாதார நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இந்த கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சர்ப்ளஸ் வந்து வழங்கியிருக்காங்க.